அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 662 வேக்கன்சிஸ் ஸ்ப்ளிட்டப் வந்து நம்ம பார்க்க போகிறோம். டிபார்ட்மெண்ட் வைஸ் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஓவராலாக பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 இதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ கரெக்டாக வந்து சேரும். இல்லை அப்படின்னா வீடியோவை தேடுவீங்க, சேனலையும் தேடிட்டு இருப்பீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இதை பற்றின அப்டேட் இன்னும் நிறைய வரும் உங்களுக்கு. ஜூனியர் ஸ்டாண்டாக இருக்கட்டும், டைப்பிஸ்ட்டாக இருக்கட்டும், ஸ்டெனோவாக இருக்கட்டும். நிறைய பேர் வந்து கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணியிருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக செகண்ட் கூகுள் ஃபார்மு ஆல்ரெடி ஒன்று பண்ணியிருப்பீங்க, அது முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து சிபி லிஸ்ட்டுக்கான கூகுள் ஃபார்ம் வந்து நம்ம கொடுத்துருந்தோம், புரியுதுங்களா? ஸோ அதை நிறைய பேர் ஃபில்லப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த வீடியோவும் அடுத்தடுத்து வரும். கவுன்சிலிங் அப்டேட் உங்களுக்கு வரும். கவுன்சிலிங் எப்போ என்னன்றதை டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ அடுத்தடுத்து வீடியோஸில் வரும். கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே சீரியல் நம்பர் என்னடா அது வித்தியாசமாக இருக்கேன்னு நினைக்க வேணாம். அந்த சீரியல் நம்பர் டிஎன்பிஎஸ்சி கொடுத்த சீரியல் நம்பர் தான் இங்கே போட்டிருக்கேன், ஓகேங்களா? நான் எதையுமே சேஞ்ச் பண்ணல, அப்படியே தான் போட்டிருக்கேன், புரியுதுங்களா? பட் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் டோட்டல் வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். அவங்க வந்து கம்யூனல் வைஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வந்து நீட்டாக எடுத்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் மொத்த வேக்கன்சி எவ்வளோ அப்படின்றத நம்ம வந்து ஒரு 8 பேஜுக்குள்ளே நம்ம நீட்டாக கொடுத்துருக்கோம், புரியுதுங்களா? ஸோ பார்ப்போம். இதில் வந்து ஸ்டேட் வைஸும் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் வைஸும் இருக்குது, எல்லாமே வந்துடும். மோஸ்ட்லி அதிக வேக்கன்சிலேருந்து கம்மியான வேக்கன்சி வரைக்கும் வச்சுருக்கேன். பட் இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ்லாம் பின்னாடி தள்ளியிருக்கேன், புரியுதுங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம். இங்கே சீரியல் நம்பர் 44, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேடு 3, மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ், ஸ்டேட் வைஸ் சீனியாரிட்டி, மொத்தம் 67 வேக்கன்சி. பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் 14 வேக்கன்சி. ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் 12 வேக்கன்சி. ஸ்கூல் எஜுகேஷன் 11 வேக்கன்சி. எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் விங் ஒரு 10 வேக்கன்சி. இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் 10 வேக்கன்சி. லேபர் 9 வேக்கன்சி. அக்ரிகல்ச்சர் 8 வேக்கன்சி. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் 7 வேக்கன்சி. டெக்னிக்கல் எஜுகேஷன் 7 வேக்கன்சி. டிரான்ஸ்போர்ட் 6. ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு 5. ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் 4. லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் 4. சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் 4. தமிழ்நாடு ஆதி திராவிட ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கோஆப்ரேஷன் லிமிடெட் 4. கோஆப்ரேட்டிவ் ஆடிட் 3. ஃபாரஸ்ட் 3. ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் 3. வெல்ஃபேர் ஆஃப் நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் 3. எவால்வேஷன் அண்ட் அப்ளைடு ரிசர்ச் 2. ஹேண்ட்லூம்ஸ் 2. ஆர்ச்சிவ்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் 1. ஸோ இதுக்கப்புறம் வரதெல்லாம் நிறையா டிபார்ட்மெண்ட், ஹைவேஸ் அது இதுன்ட்டு நிறையா இருக்குது. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது. பிடபிள்யூடி அது வந்து ஒரு வேக்கன்சி. ஸோ இதெல்லாம் ஒரு கலரில் கொடுத்துருப்பேன், லைட் க்ரீனில் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக என்ன சொல்கிறது, ஒரு காவி கலரில் லைட்டு, ஓகேங்களா? ஸோ எதுக்காகனா இந்த க்ரீன் கலரில் உள்ளதெல்லாம் ஓகே, ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கட்டும். இந்த லைட்டாக இந்த காவி கலரில் இருக்கிறது கொஞ்சம் டிபார்ட்மெண்ட் டஃப்பாக இருக்கும், ஓகேங்களா? இன்னும் இந்த ரெட் கலரில் கொஞ்சம் கொடுத்துருப்பேன், அது இன்னும் டஃப்பாக இருக்கும். ஸோ இவ்வளோ தாங்க வித்தியாசம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஏன்னா லைட்டாக காவி கலரில் இருக்குங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா வேறு திக்காக வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் வேலை பார்க்குறதுக்கும் சரி, ஒர்க்கிங் கண்டிஷனும் சரி. ரொம்ப அதிகமான வேலைப்பளு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிற ஹெவி ஒர்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இது, ஓகேங்களா? இப்போ விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் கொஞ்சம் ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நிறைய நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கொஞ்சம் காவி கலரில் கொடுத்துருக்கேன்னா இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? இங்கே க்ரீன் கலரில் கொடுத்துருக்கதெல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் ஓகேவாக இருக்கும். ஸோ இப்போ இந்த தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் லிமிடெட், தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்ப்பரேஷன், தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்ப்பரேஷன், தமிழ்நாடு வேர் ஹவுசிங். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இப்போ ரீசண்டாக ஆட் பண்ணது. அதாவது இதுக்கு முன்னாடி அதிகமான வேக்கன்சிஸ் இதில் தான் வந்ததில்லை, ஓகேங்களா? இது ரீசெண்டாக ஆட் பண்ணது மீன்ஸ் போன குரூப் 4 அதுக்கு முந்தின குரூப் 4லலாம் அந்தளவுக்கு இல்லை. இப்போ வர ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்கிறேன், இந்த டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி இருந்தது தான். அர்பன் அண்ட் அர்பன் லேண்ட் சீலிங் அண்ட் அர்பன் லேண்ட் டேக்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலரில் உள்ளதான் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள்,
பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், போலீஸ், ப்ரிசன் அண்டு கரெக்ஷனல் சர்வீசஸ், ப்ராசிக்யூஷன், கவர்மெண்ட் ப்ளீடர், ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ இதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கலரை வச்சு நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? இதுலேயே 3 கலர் டிஃப்ரென்ஸ். இது வந்து லைட் க்ரீன். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த லைட் க்ரீன் வந்து ஒரு பார்ட்டு, அடுத்து வந்து காவி கலர் 2வது பார்ட்டு, இங்கே ஒரு கலர் இருக்குது பார்த்தீங்களா, ரோஸ் கலர், இது வந்து ஒரு பார்ட்டு. ஓகேங்களா? இப்போ இதில் 3க்கும் என்ன வித்தியாசன்றதை சொல்லிடுறேன். இந்த லைட்டு அதாவது காவி கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இந்த கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். இந்த கலரில் இருக்கிறது எப்படின்னா ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் நல்லாயிருக்கும், ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஸோ இதை 3 விதமாக பிரித்தாச்சு. அடுத்து டவுன் பஞ்சாயத்து, கமர்ஷியல் டாக்ஸஸ், ஒவ்வொரு ஊரில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், இதெல்லாம் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன். ரெவன்யூ இது க்ரீன் கலர். அதுக்காக ரெவன்யூவில் ஒர்க் லோடு அதிகம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இங்கே என்ன சொல்ல வரேன்னா, ஒன்று இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்குது ஒர்க் லோடு கம்மியாக இருக்கும், ஒர்க்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பவர்ஃபுல்லாக இருக்கும், பவர்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். 2ல் 1. ஓகேங்களா? ஸோ அந்த லைட் காவி கலரில் கொடுத்தது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இன்னொரு கலர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ரோஸ் கலரில், அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? அதாவது என்ன சொல்கிறோம், ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்தளவுக்கு உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ அது ஒரு பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு கலரே மாறி இருக்குங்களா, ரோஸ் கலரில் கொடுத்துருக்கேன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இதிலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரி ஒரு கேட்டகரியில் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. இது வந்து நீங்கள் நினைக்கலாம் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் டைப்பிஸ்ட்டுக்கும் கொடுக்கலன்னு நினைக்கலாம். இதிலேருந்தே நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் இருக்க சேம் டிபார்ட்மெண்ட் அதிலே இருக்கும். 1-2 டிபார்ட்மெண்ட் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதை வச்சே நீங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட்டும் டைப்பிஸ்ட்டும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தனி வீடியோ கேட்க வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இதெல்லாம் கோர்ட் வேக்கன்சிஸ். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 662 வேக்கன்சிஸ்க்கு இங்கே டிபார்ட்மெண்ட் வைஸ் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்ற ஸ்ப்ளிட்டப் வந்து நம்ம கொடுத்தாச்சு. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடிஎஃப் இன்னும் 2 டேஸில் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அப்படின்ற டெலகிராம் குரூப்பில் நம்ம கொடுத்துருப்போம். நீங்கள் டெலகிராம் குரூப்பை வந்து வாட்ச் பண்ணணும்னா அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். ஸோ கீழே வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து வீடியோஸ் வரும். ஓகேங்களா? வெயிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.